மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஒரத்தநாடு இந்த பேரூராட்சி குலுங்கி போச்சு மக்கள் வெள்ளத்துல. நான் வர்ற வழி முழுவதும் எல்லாமே சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் எழுச்சியோடு வருகின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றுவதற்கு இந்த கோட்டமே ஆட்சி. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி, இது மக்களுடைய கட்சி. நீங்க என்ன எண்ணுகிறீர்களோ அதை செயல்படுத்துகின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவேதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, அம்மா கட்டி காத்த கட்சி. ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கு படிக்கட்டாக இருந்த கட்சி அதிமுக கட்சி. இனி தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அதிமுக அமைந்த பிறகு உருவாக்கும். இந்த மாவட்ட திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகளையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு கோவில் பூமி அதிகமா இருக்குது. பல ஆண்டுகளாக அதில் வசித்து வருகின்ற பல ஏழைகள் அந்த வீட்டு மனைகளை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அதனுடைய வீட்டு மனையினுடைய எவ்வளவு தொகையோ அதை அரசே செலுத்தும் என்று அறிவிப்பு நான் கொடுத்தேன். ஆனால் நீதிமன்றத்தில் தடையாணை வழங்கிவிட்டார்கள். மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் அந்த ஏழைகள் கோயில் இல்லத்தில் குடிந்து வராங்கல்ல, அந்த வீட்டு மனை அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தருவோம். அந்த நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவோம். வீட்டு மனை உள்ளவர்களுக்கு, வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு. அதே நேரத்தில் அந்த ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அரசாங்கத்தின் சார்பா. இன்னைக்கு கொரோனா காலம், 11 மாத காலம் வேலை இல்ல. இன்னைக்கு ஒரு சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு 11 மாசம் ரேஷன் கடையில அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லா விலையெல்லாம் கொடுத்தோம்ல, கொடுத்துங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஏழைகளுக்கு என்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி வழங்குதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆயிட்டது. அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு கேஸ் மானியம், இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் மாசம் தோறும் தந்தாங்களா? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து பண்ணாங்களா? மின் கட்டணம் கணக்கிடப்படும் சொன்னாங்க. மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாதந்தோறும் கணக்கிடு சொன்னாங்க. கணக்கிட்டாங்களா? அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க, பொய்யானா இருக்குதானே? இதை 2026 சட்டமன்ற தேர்தலில் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்கின்ற அரசுக்கு இன்றைக்கு மரணடி கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி. இதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. நான் பள்ளியில படித்தவன் தான். அதனால எனக்கு இந்த மாணவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அவர்கள் எண்ணமெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது. ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் கிடையாது, ஏழை மாணவர்களுக்கு கிடையாது, நகரப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடையாது. ஆக கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாக அம்மாவுடைய அரசு என்னுடைய சிந்தனையில ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு 2818 பேர்
ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அதனால அவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு அதையும் அரசாங்கமே செலுத்துகிறது. தாயின் போற பக்கம்லாம் பேசுறாரு. எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு, எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை வெற்றி பெறுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. இங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கிற பூமியே ஆடுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி 200 இடத்தில் வெல்ல போறீர்கள்? அதற்கு மாறாக 210 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். ஏன்னா மக்கள் இந்த 4 ஆண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க. 11 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது. கடை கோட்டைக்கின்ற மனிதனு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்தது. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது. இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இப்படி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி மக்களிடையே உரையாற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.